நானும் என்னோட ஃப்ரெண்டும் கையில் கட்டப்பையோட அவன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஏன் தெரியுமா? இதோ இவனால தான். இவனா அந்த குட்டி பையன் இல்லை, இந்த நீல கலர் ஓலை. நானும் என்னோட ஃப்ரெண்டும் நேற்று நைட்டு ஒரு ரிசப்ஷன் போயிருந்தோம். கரெக்டாக 12 மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு வந்தது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அதையே ஃபுல்லாக இல்லாமல் ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அது நின்றுடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வர வழியில தான் அவங்க மாமியார் வீடு இருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் போய் இந்த வண்டியை விட்டுட்டு அவங்க வீட்டிலேருந்து வேற ஒரு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு காலையில் போய் திருப்பி அந்த வண்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சார்ஜர் எடுத்துகிட்டு போனேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலான்னு வண்டியை நிறுத்தின இடத்துல அந்த சார்ஜர் வச்சு இந்த பேக் அங்கேயே வச்சுட்டு போயிட்டேன். ஸோ சார்ஜ் போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாமல் 20 கிலோமீட்டர் டோ பண்ணி கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு வீட்டில் சார்ஜ் போடலான்னு ப்ளக் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு பார்த்தா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நானும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், எதுவுமே ஆகலை. லைட்டும் எரியல, சார்ஜ் ஏறல. சார்ஜருடைய அந்த மோட்டர் சவுண்டு கேட்கும், ரன் ஆகும், ஃபேன் சவுண்டு, அது கூட கேட்கல. நான் வேறு ரொம்ப பயந்துட்டேன். கம்பெனி சைட்லேருந்து மெசேஜ் வேறு அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பேட்டரி வீணாக போயிடுன்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி சரி பண்ணன்றதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன்.